குட் எம்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹெல்த் கேர் வரிசையில் நாம பார்க்கக்கூடிய ஒரு ஹிட் அண்ட் ஹாட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவன் கோல்டு. ஸோ நீங்கள் வெளியில் மார்க்கெட்டில் கேள்விப்பட்டிருக்கலாம் சவன் பிராஷ் அப்படிங்கிற பேரில். அதை தான் நம்மளுடைய நிறுவனம் வந்து சவன் கோல்டு அப்படிங்கிற பேரில் கொடுக்குறோம். ஏன் அது சவன் கோல்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா இதில் வந்து தங்க பஸ்பம் கலந்து கொடுக்குறோம். அதாவது ஸ்வர்ண பஸ்பம்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஆயுர்வேதத்தில் அது வந்து இதில் இருக்கு. அதனால சவன் கோல்டு அப்படிங்கிற பேர்லயே இதை நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாற்றத்தில் இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட். ஸோ இதை எடுக்கிறதுனால அதாவது பார்த்தீங்கன்னா இது சவன் கோல்டு அப்படின்னு நம்ம பேர்ல கொடுத்துருக்குறோம். இந்த சவன் கோல்டு அப்படிங்கிறது வந்து ஸ்வர்ண பஸ்பம் அப்படிங்கிற ஒரு யூனிக் ஹெர்ப் இதுல வந்து இருக்கு. இதுல வந்து 99% பாத்தீங்கன்னா அந்த பியூர் கோல்டு சொல்றோம் இல்லையா, அந்த சுத்தமான தங்கத்துடைய பார்ட்டிகல்ஸ் வந்து இதுல அடங்கியிருக்கு. இது வந்து ஆயுர்வேதத்துல ரசாயனா அப்படிங்கிற ஒரு முறையில தான் தயார் பண்றாங்க. ரசாயனா அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா அந்த முறையில தயார் பண்ற அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஆயில வந்து அதிகப்படுத்தும். ரசாயன முறையில தயார் பண்ணப்பட்ட ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுக்கும்போது, ரசாயனம்னா நீங்க கெமிக்கல்னு நினைச்சுக்காதீங்க. ஆயுர்வேதத்துல ரசாயனங்கிற ஒரு முறை இருக்கு தயார் பண்றது. அந்த முறையில தயார் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுல தயார் பண்ண இந்த ப்ராடக்ட் நம்ம எடுக்கும்போது நம்மளுடைய ஆயில் வந்து அதிகமாகும். ஸோ இந்த ஸ்வர்ண புஷ்பம் அப்படிங்கிறது ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஆணும் சரி பெண்களுக்குமான சரி அந்த மலடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆண்மை தன்மை இல்லை, அதாவது செக்ஷுவல் ப்ராப்ளம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, அதை நிவர்த்தி பண்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான் அந்த ஸ்வர்ண புஷ்பம் அப்படிங்கிறத இதுல இருக்கு. ஸோ செக்ஷுவல் ப்ராப்ளத்தை இதை வந்து சால்வ் பண்ணும். அதே நேரத்தில் இதய நோயாளிகளுக்கும் ரொம்ப நல்லது. நமது சுவாச மண்டலம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சொல்லுவாங்க. இதுல இருந்து இதுக்கு மேல இருக்கிற அந்த சுவாச மண்டலத்தையே வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த சவன் கோல்டுக்கு இருக்கு. இது நம்மளுடைய சுவாசம் சீரா இருக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அதே நேரத்தில் கோவிட் டைம் பார்த்தீங்கன்னா கொரோனா டைம் இருந்தது இல்லையா, அந்த டைம்ல இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு சிறந்த நிவாரணியா வந்து நம்ம எல்லாருக்கும் யூஸ் ஆனது. ஏன்னா பெரும்பாலும் சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் வரும். சுவாச மண்டலத்தை தான் கொரோனா வந்து தாக்கிட்டு இருந்த அந்த டைம்ல அதை வந்து ஒரு சிறந்த நிவாரணியாக வந்து நமக்கு வந்து இந்த சவன் கோல்டு வந்து பயன்பட்டது. அதே நேரத்தில் இதுல வந்து குங்குமப்பூ அடங்கி இருக்குது. ஸோ குங்குமப்பூ பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஒரு காஸ்ட்லியான ஒரு ஹெர்பல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சளி காய்ச்சல் அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குங்குமப்பூவில். அதே டைமில் குங்குமப்பூவில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப அதிகமாக அதில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் கால்சியம் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம விட்டமின்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் ஏ, B1, B2, B9, விட்டமின் சி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடங்கி இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் சவன் கோல்டில் இவ்வளோ மட்டும்தான் இருக்கா மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நிறைய மூலிகை இருக்கு. அது என்ன மாதிரியான மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா இருக்குது, அலோவேரா சோற்று கற்றாழை அது இருக்குது, நெல்லிக்காய் இருக்கு, நம்மளுடைய சீபத்ரான்னு சொல்றோம் இல்லையா ஹிமாலயன் பெரி, அதுவும் வந்து இதில் கலந்து இருக்குது, பேரிச்சம் இருக்கு, பிரம்மி இருக்கு. பிரம்மிங்கிறது நம்மளுடைய வல்லாரை. இது எல்லாமே வந்து இருக்கிறதுனால நமக்கு நிறைய ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புக்கு இது கொடுக்கும். இது வந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப உடம்புல குறைவா இருக்கு, ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா அவங்க எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்மளுடைய பிரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். இது வந்து டிப்ரெஷன், எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷனா இருக்கு அந்த பிரச்சனையில டிப்ரெஷன் இருக்கிறவங்க வந்து இது எடுத்துக்கலாம். செக்ஷுவல் ப்ராப்ளம், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி யார் வேணாலும் இது எடுத்துக்கலாம். ஸோ குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கும் இது வந்து நிவாரணியா வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பயன்படுது. இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் எடுக்கலாம். இதுக்கு நோய் வந்தாதான் எடுக்கணும்னு கிடையாது. சாதாரண டைம்ல நம்ம எடுத்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். ஸோ குழந்தைகள் அப்படின்னா ஒரு 5 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து எடுத்துக்கலாம். பெரியவங்களும் சரி. இப்ப பெரியவங்களும் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன், அதாவது காலையில 1 ஸ்பூனு, இரவு 1 ஸ்பூனு. நீங்க அதை வந்து பால்ல மிக்ஸ் பண்ணியும் எடுக்கலாம், அல்லது வந்து நார்மலா வந்து அப்படியே எடுத்தும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்குன்னா 1 ஸ்பூன் போதும். ஸோ குடும்பத்தில் உள்ள அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான இது ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றதுனால, அதுவும் இந்த குளிர் காலத்துல, மழை காலத்துல, இந்த ஆஸ்மா பேஷண்ட்லாம் வந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு மிகச்சிறந்த ஒரு நிவாரணி. இதை அவங்க வந்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த மூச்சு திணறலோ மற்ற பிரச்சனைகளோ வராது. இந்த ஆஸ்மானால பாதிக்கப்பட்டவங்களுடைய அந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். அந்த குளிர் காலத்துல தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அவங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ப்ராடக்டை நம்மளுடைய நிறுவனமான ஐஎம்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாங்கி பயன்படுத்துங்க. எல்லாரும் ஹெல்த்தியா இருங்க. நன்றி, வணக்கம்.